வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்கள் கலைஞர் என்று திரையுலகத்திலும், மக்கள் கலைஞர், புரட்சி கலைஞர் என்று திரையுலகத்திலும், அரசியலில் கேப்டன் என்றும் மக்களால், அவருடைய கட்சி தொண்டர்களால், ரசிகர்களால் மிகுந்த அன்புடன் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இன்று மரணம் அடைந்து விட்டார். அவருக்கு 71 வயது. அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் திரைப்படங்களிலும் சிறப்பாக நடித்து ஒரு பெயரை, தனக்கென்ற ஒரு இடத்தை, தனக்கென்ற ரசிகர் பெருமக்களை ஈர்த்து கொண்டவர் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய படத்தை பார்த்தால் சலிப்பே தட்டாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மக்களை தொடக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் மிக அழகாக அந்த கதைகளுக்கு ஒப்புக்கொண்டு அதை நன்றாக சித்தரித்து அந்த கேரக்டரை அதிகமாக வெளிப்படுத்திய, சரியாக வெளிப்படுத்திய ஒரு பெருமை அவரை சாரும். அப்படிப்பட்ட ஒரு நடிகராக இருந்தவர் பின்னாளில் தனது அரசியல் சக்தியை கொண்டு தனது ரசிகர்களை அப்படியே அரசியல் வயப்படுத்தி அதன் மூலம் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களை கொண்டு பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி மக்களினுடைய கவனத்தை ஈர்த்து 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கி அது செப்டம்பரில் ஆரம்பிக்கின்றார். 2006 ஒரு ஆண்டு இடைவெளிக்கும், ஒரு ஆண்டுக்கும் குறைவான அந்த காலவெளியில் அவர் முதல் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கின்றார். எந்த அளவிற்கு அவருடைய மக்களிடையே சென்றடைந்திருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி, முதல் தேர்தலிலேயே அவர் 8.38 விழுக்காடு வாக்குகளை பெற்றதாகும். அதாவது 27,64,000 வாக்குகளை பெற்றது தேமுதிக. பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்சியாக, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சற்றப்ப 100 தொகுதிகளில் 7 விழுக்காடு முதல் 20 விழுக்காடு வரை வாக்குகளை பெற்று வெற்றி தோல்வியை மாற்றி மாற்றி தீர்மானித்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது. அந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 163 இடங்களை வென்றது. ஆனால் திமுகவால் ஒரு பெரும்பான்மையை பெற முடியவில்லை. 98 இடங்களைத்தான் அது வெற்றி பெற்றது. அதன் பிறகு அடுத்தது நடந்த 2009 மக்களவைத் தேர்தலில் 39 தொகுதிகளிலும் போட்டியிட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மேலும் வாக்கு விகிதத்தை உயர்த்தியது. 10.1 விழுக்காடு, 30,73,000 வாக்குகள் பெற்று பல தொகுதிகளில் பார்த்தீர்களானால் அதிமுக தோற்பதற்கு 8 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 7 இடங்களிலும் தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய வாக்குகள், தேமுதிகவுடைய வாக்குகள் அமைந்திருந்தன. எனவே அதற்கு பிறகு இவர் ஒரு அரசியல் மாற்று என்று தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியல் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் அஞ்சியிருந்த அந்த வேளையில் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வண்ணம் அவர் மிகுந்த, அதாவது ரொம்ப ஆழமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி அவரை அழுத்தம் கொடுத்து கடைசியில் அவர் அஇஅதிமுக கூட்டணிக்கு சென்று 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களில் வென்று எதிர்க்கட்சி தலைவரானார். திமுக 21 தொகுதிகளுக்கு பின்னால் தள்ளப்பட்டது. ஆனால் அவருடைய பர்சன்டேஜ் 8%க்கும் கீழே வந்துச்சு. ஏன்னா போட்டியிட்டது ஒரு 41 தொகுதிகள் என்பதனால். ஆனாலும் அவருடைய செல்வாக்கினால் தான் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்று ஒரு பரவலாக பேசப்பட்டது. அது ஜெயலலிதாவை கோபப்படுத்தியது. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அவருக்கும் விஜயகாந்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அது காரசாரமான மோதலாகி விஜயகாந்த் உதட்டை கடித்து கொண்டு அவர் அடிக்க சென்றது. மற்ற அதிமுக தொண்டர்களும் அவரை நோக்கி பாய்ந்ததெல்லாம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளப்பட்டு அடுத்த 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து 14 தொகுதிகளில் போட்டியிட்டு எல்லா தொகுதிகளிலும் தேமுதிக தோற்றது. பிறகு 16 சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணிக்கு சென்று அந்த கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. அப்பொழுது ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார். அப்பொழுது விஜயகாந்தும் படுதோல்வியுற்றார். இன்னும் சொல்ல போனால் அவர் போட்டியிட்ட பண்ருட்டி தொகுதியில் அவர் டெபாசிட்டே இழந்தார். 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட நிலைதான் அவருக்கு ஏற்பட்டது.
விருத்தாச்சலம் தொகுதியில் நின்று முதல் தேர்தலிலேயே 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர் அடுத்த தேர்தலில் இவ்வாறு தோற்றது பெரும் அதிர்ச்சியை அவருடைய தொண்டர்களுக்கு அளித்தது. ஆனாலும் மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு என்பது அப்படியே இருந்தது. ஆனால் ஒரு மாற்று என்கின்ற ஒரு இடத்திலிருந்து அவர் பிழன்று அஇஅதிமுக கூட்டணிக்கு சென்றது என்பது அந்த கட்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பது அரசியல் நோக்காளர்களுடைய பரவலாக கருத்தாக இருந்தது. ஏனென்றால் இப்படித்தான் வைகோ உன்னுடைய மறுமலர்ச்சி திமுகவும் திமுக அதிமுக 2 கட்சிகளையும் எதிர்த்து வெளியில் வந்து அரசியல் செய்த அவர் 98 அஇஅதிமுகவுடனும் 99 திமுகவுடனும் சேர்ந்ததனால் பலவீனப்பட்டு அவருடைய கட்சி மிகப்பெரிய அளவிற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் 96லேயே 27 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது மதிமுக தலைமையிலான கூட்டணி. மதிமுக, ஜனதாதள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டன. அதை அப்படியே தொடர்ந்திருந்தார் என்றால் 98 தேர்தலில் இன்னும் கணிசமான வாக்குகளை பெற்று உள்ளபடியே ஒரு அரசியல் மாற்றாக வைகோ அவர்கள் உருவாகி இருப்பார்கள். ஆனால் அது நடக்கவில்லை, அது முடிந்து போய்விட்டது. அதே போலத்தான் 2011 தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிகவும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு முடிவை சந்திக்க வேண்டிய அளவிற்கு தள்ளப்பட்டது. அதன் பிறகு எல்லோருக்கும் தெரியும் 2019 தேர்தலில் எல்லாம் அவர் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார். 2021 சுத்தமாக இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய உடல்நிலை பெரிய உடல் நல குறைவு ஏற்பட்டது. இன்னும் பெருமளவிற்கு அவருடைய செயல்பாட்டை பாதித்தது. அவர் இருக்கக்கூடிய இடத்தை யாரும் நிரப்ப முடியவில்லை. அந்த இடத்தில் தான் இப்பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரால் இந்த அளவிற்கு தேமுதிக தலைவராக இருந்து விஜயகாந்த் ஏற்படுத்திய அந்த மாற்றத்தையும் எழுச்சியையும் அக்கட்சிக்கு கொண்டு வர முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை விஜயகாந்த் ஏற்படுத்தினார். அவருடைய எழுச்சியும் அவருடைய வருகையும் அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் இருந்த 2 கட்சி எல்லா கட்சிகளையுமே ஒரு மிரட்டியது. ஒரு வால் நட்சத்திரம் வந்தால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்ததைப் போல விஜயகாந்த் அவர்களுடைய வருகை என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கியது. ஆனால் அவரே அவருடைய அரசியலை கெடுத்துக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். 2011 அவர் அந்த கூட்டணியை வைத்திருக்கக்கூடாது, தனித்தே அவர் போட்டியிட்டு இருந்தார். இன்னும் மக்களினுடைய கூர்மையான கவனத்தை பெற்றிருப்பார். அந்த இடத்தில் அவருடைய பலம் அதிமுகவுடைய வெற்றிக்கு பலியிடப்பட்டது என்று கூட நான் சொல்லுவேன். ஒரு அரசியல் நோக்கராக அப்படித்தான் அது ஆனது. அதன் பிறகு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து கூட இவரால் ஒரு சாமர்த்தியமான ஒரு அரசியலை செய்ய முடியவில்லை. இவருடைய கோபம், இவர் ஒரு முரட்டுத்தனம் என்றெல்லாம் சொல்லி அஇஅதிமுகவினரும் ஜெயலலிதாவும் இவருக்கு ஒரு பட்டத்தை கட்டி முத்திரை குத்தி இவரை ஓரம் ஒதுக்கினார்கள். ஆனால் அதெல்லாம் ஒரு சரியாக எதிர்கொள்ளவில்லை விஜயகாந்த். அது மிக மிக முக்கியமானது. காரணம் அவருடைய கட்சியில் பலம் வாய்ந்த தொண்டர்கள், இன்னும் சொல்ல போனால் அவருடைய கட்சிக்கு வந்துட்டு பல சமூக சேவகர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு உரிய இடம் தரப்படவில்லை. ஒரு ரசிகர் கூட்டத்தை நடத்துவதைப் போல தன் கட்சியில் வந்து சேர்ந்த அவர்களை எல்லாம் சரியாக நடத்தியிருந்தால் ஒருவேளை தேமுதிக என்பது ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியாக அதற்கு பின்னாலும் எழுந்திருக்குமானால் அப்படி இடவில்லை. முடிவுகள் எடுப்பதெல்லாம் அவரே எடுத்து அதனால் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சிதான் இது என்பதை நாம் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி கலைஞராக, மக்கள் கலைஞராக விஜயகாந்த் மிக ஆழமாக பதிந்து விட்டார். மிக ஆழமாக. அதுதான் இன்றைக்கு அவர் மரண செய்தி கேட்டவுடன் அவ்வளவு பேர் திரண்டு வந்து இன்றைக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காணொலி காட்சிகள் எல்லாம் நீங்கள் நமது ரூஸ்டர் இணையதளத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது, ஆதரவு இருந்தது. அதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக சரியாக பயன்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஒரு வால் நட்சத்திரமாக தமிழக அரசியல் வானில் தோன்றி அனைத்து அரசியல் கட்சிகளையும் மிரட்டிய அந்த ஒரு அரசியல் சக்தி, ஒரு பெரிய நடிகர் இன்றைக்கு இல்லை. இதற்கு மேல் அந்த கட்சி என்ன ஆகும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.